அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபரை கடந்து செல்கின்றார்கள். அந்த 2 கபரிலே இருப்பவர்கள் வேதனை செய்யப்படுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஏன், எதற்காக அந்த 2 கபராளிகள் வேதனை செய்யப்படுகின்றார் என்று சொன்னால், அதில் முதல் மனிதர் தன் வாழ்க்கையில் அதிகமாக கோல் சொல்லி திரிந்ததின் காரணத்தினால் அந்த கபரிலே அவர் வேதனை செய்யப்படுகின்றார். 2வது மனிதர் சிறுநீர் கழித்துவிட்டு சரியான முறையில் சுத்தம் செய்யாததின் காரணத்தினால் அவரும் கபரிலே வேதனை செய்யப்படுகின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் இங்கு கவனிக்க வேண்டியது, உலகத்தில் வாழுகின்ற பொழுது சர்வசாதாரணமாக ஒரு மனிதன் கோல் சொல்லி திரிகின்றான். அடுத்தவரிடத்தில் தகாத வார்த்தைகளால் கோல் சொல்லி திரிதல், அவதூறு சொல்லுதல், புறம் பேசுதல் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒற்றை பாவம், அது நாம் சிறியதாக கருதுகின்றோம். ஆனால் ஒரு கோல் சொல்வதின் காரணத்தினால் கபரிலே வேதனை செய்யக்கூடிய அளவிற்கு அது ஒரு பெரிய குற்றம் என்பதை நாம் கருதுவதே இல்லை. இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கு மத்தியிலும் நாம் கோல் சொல்லிவிடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது முதல் விஷயம். 2வதாக, சிறுநீர் கழித்துவிட்டு தன் சுய தேவைக்காக நாம் கழிவறைக்கு செல்கின்றோம். அந்த சுய தேவைகள் எல்லாம் முடித்து விட்டதற்கு பின்பாக சரியான முறையில் சுத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. இந்த விஷயத்தில் நாம் கவனக்குறைவதின் காரணத்தினால் இதற்கும் கபரிலே வேதனை செய்யப்படுவதை நாம் இந்த நபிமொழியின் மூலமாக உணர்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த 2 விஷயங்களில் நமக்கான பாதுகாப்பை தருவானாக. கோல் சொல்வதிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து சிறுநீர் கழித்துவிட்டு சரியான முறையில் சுத்தம் செய்துவிட்டு வரக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.